வெல்கம் டு உங்கள் பொழுதுபோக்கு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம தனுஷ் அண்ட் நாகார்ஜுனா அவங்களாம் நடிச்சிருந்த நம்ம குபேரா படத்தை பற்றி பார்க்க போகிறோம். படத்தோட ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு மிகப்பெரிய ஆயில் மைனை வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி படத்தோட இன்ட்ரோடக்ஷனில் காட்டுறாங்க. ஸோ அந்த ஆயில் மைனை எப்படி ப்ரைவேட் பார்ட்டிஸ் வந்து எப்படி நாங்கள் வந்து லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு லஞ்சம் கொடுத்து அதை வந்து நாங்கள் அக்யூர் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி படத்தை காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கு பல லட்ச கோடிகள் வந்து நம்ம வந்து லஞ்சமாக கொடுக்குறோம், அதை வந்து நம்ம ஒயிட் பாதியாகவும் பிளாக் பண்ணி பாதியாகவும் கொடுக்கும்னு சொல்லி நமக்கு வந்து இந்த வில்லன் பார்ட்டிக்கு வந்து ரெக்குவயர்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அதை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சிபிஐ ஆஃபீஸராக இருந்துட்டு ஜெயிலில் இருப்பார் நாகார்ஜுனா. ஸோ அவரை கூட்டிகிட்டு போயிட்டு அது அவரோட ஹெல்ப் மூலமாக நம்ம வந்து இதை வந்து பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை நம்ம எப்படி கொடுக்குறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்ம ஒரு 4 ஃபேக் கம்பெனிஸ் ஆரம்பித்து அவங்க மூலமாக பிளாக் மணியாக ஒயிட் மணியாக அப்படி கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 4 பிச்சைக்காரங்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு ஃபேக் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த 4 பிச்சைக்காரங்கள ஒரு ஆள் தான் தனுஷ். ஸோ இவங்க மத்தியில் இவங்க பேரில் கம்பெனிஸ் ஆரம்பித்து இந்த பணத்தை கொண்டு போகிற மாதிரி ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் நல்லா விறுவிறுப்பாக சுவாரஸ்யமாகவே காமிச்சிருந்தாங்க. ஒரு ஸ்விஸ் பேங்க், ஒரு கார்ப்பரேட் முதலாளி, கார்ப்பரேட் கம்பெனி, ஒரு நிறையா கோடி பணம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பரபரப்பாக ஃபர்ஸ்ட் ஆஃப் போயிருந்துச்சு. பட் செகண்ட் ஹாஃப் வந்து டோட்டலாக ஆப்போசிட்டாக லேக் ஆகிடுச்சு. ஸோ இந்த படத்தில் கதை வந்து சுத்தமாக மூவ் ஆகவே இல்லை. ஸோ இந்த மாதிரி தனுஷ் வந்து கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டாக மூவ் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிச்சி வெளியே கொண்டு வர அப்படின்னு பார்த்தோம். இல்லை இந்த நாகார்ஜுனா வந்து வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணி இதை எப்படியா வெளியே கொண்டு வருவாங்கன்னு பார்த்தோம். பட் அப்படியே கதை வந்து ஃபுல்லாக உல்ட்டாவாக மாற்றி ஸோ அந்த கதை எதுக்கு தான் எடுத்தோம் அப்படின்னு தெரியாத மாதிரி ஒரு கதையை சொதப்பில் முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் எப்படி போச்சோ அதோட ரொம்ப கேவலமாக செகண்ட் ஹாஃப் முடிச்சனால இந்த படத்தை ஏன்டா பார்க்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. பாதி நேரத்துக்கு மேலே படத்தை பார்க்கவே முடியல. ஸோ படத்தை ஒரு 2.5 ஹவர்ஸ்க்கு ரன் டைம் வச்சுருந்தா கூட அந்த படத்தை சரி ஓகே வந்துட்டோம் பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி பண்ணான்னு பார்த்தா படத்தோட ரன் டைம் வேறு 3 hours 15 minutes வேறு. ஸோ எப்படா முடியுங்கிற மாதிரியே படத்தை பார்க்க வேண்டியதாக இருந்துச்சு. படத்தில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காகவோ எதுவுமே கிடையாது. படத்தில் இடையில 2 சாங் வரும். போய் வா நண்பாங்கிற சாங் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த டான்ஸு அந்த பேக்ரவுண்டுக்கு அந்த இது நல்லா இருந்துச்சு. மற்றபடி தனுஷோட ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சு, நாகார்ஜுனோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. தென் வில்லன் கேரக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் செகண்ட் ஹாஃப் பாதி வரைக்கும் சூப்பராக இருந்துச்சு. அதனால தான் படத்தை வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு கொஞ்ச நேரத்துனாச்சு. அதுக்கப்புறம் அவரையும் போய் நீ போய் பிச்சை எடு ஒரு நாளைக்கு இந்த மாதிரிலாம் இருந்தால் தான் அவனுக்கு கஷ்டம் புரியும்னு சொல்லி தனுஷ் வந்து ஒரு கண்டிஷன் மாதிரி போகிற மாதிரி கொஞ்சம் போயிருப்பாங்க. அது கொஞ்சம் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாகவே இல்லை. ஸோ அது வந்து கதையை அப்படியே வேறு மாதிரி டீவியேட் பண்ணி கதையை எப்படி முடிக்கலாம்னு யோசிச்சோமோ அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் சிம்பிளாக ரொம்ப இதாக முடித்த மாதிரி இருந்துச்சு படம். ஸோ அதனால் நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு போய் பார்க்காதீங்க, காசு டைம் தான் வேஸ்ட்டு. ஸோ ஹெச்டி வந்தோன்னா பார்த்துக்கலான்னு இருக்க குரூப் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு மாறிக்கோங்க இந்த படத்துக்கு. மற்றபடி தனுஷ் அண்டு நாகார்ஜுன் ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் வேறு எதுவும் ரசிக்கும்படி சுவாரஸ்யமாகவே இல்லை. அதனால் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ 5க்குன்னு பார்த்தா ஒரு 3.5 கூட கொடுக்க முடியாது, ஒரு 2.5 தான் கொடுக்க முடியும் படத்துக்கு. ஸோ ரொம்ப நல்ல படமாக எடுக்கல. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணி எதுவும் பார்க்காதீங்க. நியூட்ரலாக வீக்கெண்டில் டைம் இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா படம் 1 time வாட்சபிள், அவ்வளோதான்.